நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் பெரிய குளம் இருக்குது. அந்த குளத்துல ஏகப்பட்ட மீன்கள் வச்சுருந்துருக்கு. அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரே ஒரு கொக்கு வச்சுருக்கு, தனியாக வச்சுட்டு இருந்திருக்கு. அந்த கொக்கு அந்த குளத்துல மீனை பிடிக்கிறது அப்படியே இருக்குது. அவங்க கூட அங்கே உள்ள நண்டு கூட மீன் கூட நண்பர்கள் மாதிரி பழகி பழகி அப்படியே நண்டு. இவன் எவ்வளோ நல்லவனாக இருக்கான்டா, நம்ம தேவைக்கு ஒரே ஒரு மீனை தான் பிடிக்கிறான், மீதி மீன்லாம் பிடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அப்படியே இவங்க நட்போட பழகிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, பெரும் வறட்சி வந்துருச்சு. ஒரு 3-4 மாதம் மழை இல்லைன்னொடனே அங்கே அந்த குளங்கள்லாம் வற்றி ரொம்ப காஞ்சி போச்சு. ஆனால் இந்த கொக்கு போய் கேட்கல. ஏன்னா கேட்டால் அது நயம் பண்ணி நம்ம கொல்ல போகிறோன்னு தெரிஞ்சு அதுவும் அப்படியே பிடிச்சிக்கிட்டே இப்படியே இருக்கும்போது, ஐயோ நண்பா, நீங்கள் தான் ரொம்ப தூரம் பறந்து போயிட்டு வரீங்களா, உங்களுக்கு தான் தெரியல, எங்கேயாவது நல்லா பெரிய ஏரி இருக்குது, இந்தா அங்கே கொண்டு போய் எங்களை விடுங்க அப்படின்ட்டுருக்காங்க. இதுதான் சமயம், இதுங்களை அப்படியே நம்ம பிடிச்சி சாப்பிட வேண்டியதான், நம்மளுக்கு ஈஸியான சாப்பாடு கிடைக்குதுன்ட்டு என்ன பண்ணியிருக்கு, முதல்ல நான் தவளைங்களெல்லாம் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு. சரி வாங்க, தவளைங்களை கொண்டு போகிற வழியில் தவளைங்களை சாவடித்து காய போட்டுறது, அப்புறம் அன்றைக்கி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றது, அப்புறம் திருப்பி அடுத்த நாள் வருது. முதல்ல தவளைங்களெல்லாம் கொண்டு போய் விட்டு இந்த மாதிரி காய போட்டு அதுங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிச்சு. அடுத்தது தண்ணிப்பாம்பு, அப்புறம் அங்கே உள்ள மீன்கள் எல்லாத்தையும் பிடிச்சி ஆனால் இந்த கொக்கு இருக்க நல்லா குண்டாயிட்டு வருது. ஆனால் அந்த குளத்துல இருந்த நண்டுக்கு சந்தேகம், என்னடா இது, இவன் இருக்க நல்லா குண்டாயிட்டு வரான், முதல்ல இப்படி இல்லையே, ஒல்லியாக கிடப்பானே அப்படின்னு. சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது, நண்பன் தானே, சரி நம்ம நண்பன் மேலே ஏறி போவோம் அப்படின்ட்டு அதுவும் சரி ஒரு குச்சை ஒன்று எடுத்து ஒரு குச்சை எடுத்துக்கிட்டு, குச்சை பிடிச்சிக்கோ நண்பா, நீ குச்சை பிடிச்சிட்டு தான் வரணும், ஆனால் கீழே இப்போ பறக்கலாம் பார்க்கக்கூடாது. எப்படி நண்பா பறக்க, இல்லை நீ பறக்க பார்க்கக்கூடாது, பறக்க பார்த்தோன்னா நீ உயரத்தை பார்த்து பயந்துருவ, கீழே விழுந்துருவ, அதனால் நீ பார்க்கலாம். சரி இதுவும் அப்படியே நம்பிக்கிட்டு இதுவும் அந்த குச்சை பிடிச்சிட்டு போகும்போது ஒரு 1/2 கிலோமீட்டரோ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போன அப்புறம் போய் நண்பா அப்படின்ட்டு அது அங்கே மீன் சுமல் வந்துருக்குண்ணா, ஒரே நாற்றம் கீழே பார்த்தா அங்கே குளத்துல இருந்து பிடிச்சிட்டு எல்லாத்தையும் காய போட்டு வச்சுருந்தான் சாப்பிட்றது. ஆஹா, இவன் நம்மளை நம்மளையும் கொலை பண்ண போகிறான் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு, ஐயோ நண்பா, எனக்கு ஒரே முதுமையில் ஒரே ஒரு வாட்டி ஏறி சவாரி செய்துக்கிறேன் நண்பன். சரி அப்படின்ட்டு உடனே அப்படியே நேக்காக மேலே ஏறி நம்பிக்கை துரோகி எல்லாத்தையும் இப்படி இந்த மாதிரி காயப்பட்டு கொலை பண்ணிட்டேன்ட்டு கொக்கோட கழுத்தை பிடிச்சி கொக்கு செத்து போச்சு. கொக்கு செத்து போனால் நண்டி உயிர் தப்பிச்சிருச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, எதுவும் புத்திசாலித்தனத்தோடு அணுகுனா வெற்றி நிச்சயம்.